ஸ்விக்கோட டேஷ்போர்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் கிஃப்ட் வவுச்சர், அதுக்கப்புறம் பில் பேமெண்ட் அண்டு ரீசார்ஜ். இந்த பில் பேமெண்ட் ரீசார்ஜ் வந்து நம்ம எப்பயுமே ஃபோன்பே இல்லை வந்து கூகுள் பே இல்லை வந்து அமேசான் பேயில் வந்து நம்ம வந்து பில் பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து இதோட முக்கியமான பெனிஃபிட்டே வந்து இன்ஸ்டன்ட் கிஃப்ட் வவுச்சர் தான். இதில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய கேஷ்பேக் வந்து இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் கிஃப்ட் வவுச்சர் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு டிஸ்க்ளைமர் வந்து காட்டும். இது இல்லாமல் நம்ம படித்து பார்த்துட்டு அடுத்து ப்ரொசீடு கொடுக்கணும். ஸ்டோரோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து பிவிஆர் சினிமாஸ்க்கு வந்து நம்மளுக்கு இதில் 12% வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த கிஃப்ட் வவுச்சர் பே பண்ணுறது மூலயமா. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த பிவிஆர் சினிமாஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பின்னாடி நம்மளுக்கு அந்த பிவிஆருக்கு கீழே ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது கிஃப்ட் வவுச்சர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே போட்டிருப்பாங்க. ஆன்லைன்னா நம்ம வந்து நெட் மூலியமாவோ இல்லை ஆப் மூலியமாவோ, அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ஆன்லைன் போட்டிருப்பாங்க. இதே நம்ம வந்து கார்டு நம்ம டேரெக்டாக போய் ஷாப்லேயோ இல்லை சினிமா தேட்டர்லேயோ நம்ம வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து யூஸ் பண்ணணும்னா அது வந்து ஆஃப்லைன்னு போட்டிருக்கணும். ஆஃப்லைன் போட்டிருந்தால் நம்ம டேரெக்டாக அந்த கடைக்கே போயிடலாம்.